வணக்கம், வெல்கம் டு அம்மாச்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் தக்காளி குழம்பு செய்யலாம் வாங்க. தக்காளி குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. முதல் சால்ட்டு, கொத்தமல்லி, தக்காளி ஒன்று துண்டு துண்டாக சும்மா நறுக்கி வச்சுருக்கோம். இது பொட்டுக்கடலை 2 போட்டு தேங்காய் அரை மூடி தேங்காய் இது பண்ணி வச்சுருக்கோம். மிளகாத்தூள், சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு சும்மா 2 போட்டால் போதுங்க. இது ஏலக்காய்லாம் வேண்டாம். தக்காளி அரைக்க போகிறோம். தேங்காவோட போட்டு மிக்சியில் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம், கருவேப்பிலை வச்சுருக்கோம். எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். முதல் தேங்காய் பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. மிக்சியிலே போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம், சாம்பார் பொடி சும்மா 1.5 ஸ்பூனே போட்டுக்கலாம். தக்காளிங்க அவ்வளோதான். தக்காளி போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கோம்ல, அரைக்க போகிறோம். அதனால தான் கொஞ்சம் பெருசாகவே அரைச்சிருக்கோம், நறுக்கியிருக்கோம். இது வந்து பட்டை, கிராம்பு, இது சோம்பு 2 அவ்வளோதான் போட்டு இதெல்லாம் போட்டிருக்கோம். எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நம்ம எடுத்து வச்ச பொருளை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டா படுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வைக்குவோம். பாத்திரம் காயிட்டுங்க. தக்காளி வந்து ஒரு 6-7 தக்காளி தூள் போட்டு அரைச்சிருக்கேன். எவ்வளோ நம்ம குடும்பத்துக்கு வேணுமோ இது 2-3 வேளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ஒத்து வரும். அதனால ஜாஸ்தியாக வச்சிடலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சுங்க. இந்த குழிக்கரண்டியால் நான் 2-3 கரண்டி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் குழம்பு நல்லாயிருக்கும். 3 கரண்டி ஊற்றிருக்கேன். எண்ணெயும் காஞ்சிருச்ச உடனே வெங்காயம் போட்டு சவத்தை வணக்கணும். இதே நேரத்தில் இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு தக்காளி இருந்தால் கூட போடணும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிகவும் நறுக்கி போட்டுக்கணும். இந்த டயத்தில் கொஞ்சம் சால்ட்டை உடனே போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சீக்கிரம் செவந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் விடுதலை போட்டுற வேண்டியது. சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா 4 கொதி வந்து இறக்கி கொத்தமல்லி தலை போட்டு இறக்கணும். திக்காக இருக்க அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நல்லா கொதி 4-5 கொதி வந்ததுக்கப்புறம் பச்சை கொத்தமல்லியை போட்டு இறக்கி வச்சிடணும். சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு அருமையான குழம்பு. இது பாருங்கள், இப்போ நல்லா குழம்பு கொதி வந்துடுச்சு. 4-5 கொதி வந்தாச்சு. இந்த தாளிப்புக்கு வந்து கடுகு வேண்டாங்க. இந்த குழம்புக்கு மற்ற குழம்புக்கெல்லாம் போடுவோம், இதுக்கு வேண்டாம். அதான் இந்த வெங்காயம் போட்டு வணக்கிட்டு அப்படியே தக்காளி போட்டு வணக்கினா போதும். அவ்வளோதான், ஆயிடுச்சுங்க. இதில் பச்சை கொத்தமல்லி போட்டு இறக்கணும். அவ்வளோ, தக்காளி குழம்பு ரெடி. தக்காளி குழம்பு ருசியான தக்காளி குழம்பு நல்லா வந்திருக்கு. நீங்களும் எல்லோரும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.